அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நலமுடன் உள்ளோம் அனைவரும். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான். அவனால் அவனுக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அவனுக்கு தெரியவில்லை. அவனால் அந்த பிரச்சனைகளுடன் எதிர்த்து போராடக்கூடிய அந்த திறன் அவனுக்கு இல்லை. அதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் அந்த மனிதன். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து விடுகிறான். அப்போ ஒரு மரத்தின் அடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். நன்றாக தூங்கிவிட்டான். சிறிது நேரத்திற்கு பின் கண் விழித்தான். வயிறு நன்றாக பசிக்கிறது. என்ன செய்வதென்று அறியாது அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு இருந்த அந்த மனிதனுக்கு கண்ணில் ஒரு வயதான ஒரு முதியவர் தென்படுகிறார். அப்போ அந்த முதியவர் என்ன பண்றாரு, இவரை பார்க்குறாரு. இவனும் அந்த முதியவரை பார்க்கிறான். அப்போ அந்த முதியவர்கிட்ட என்னாச்சுப்பா, யாரு நீ? என்னை பார்த்துட்டே இருக்கியே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? எதற்காக என்னை பார்த்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்றுமில்லை ஐயா, தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். நான் கடுமையான மனவேதனையில் இருக்கிறேன். பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாமல் ஒரு நிலையில் எனது குடும்பத்தை விட்டுவிட்டு நான் வெளியில் வந்து விட்டேன். என்ன, குடும்பத்தை விட்டுவிட்டு வெளியில் வந்து விட்டாயா? இருக்கட்டும், சரி என்று அந்த மனிதர் கூறிவிட்டு, இப்பொழுது நீ எங்கு போகிறாய் அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதன், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்னால் யாருடனும் போராட முடியவே இல்லை. நான் சொல்வதை யாரும் கேட்பதும் கிடையாது. எனக்கு கடுமையான மன உளைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த காலம். அதனால் பொறுத்து கொள்ள முடியாமல் நான் இந்த மரத்தடியில் உறங்கிவிட்டேன். சரி, மரத்தடியில் உறங்கிவிட்டாய், நிம்மதியாக தூங்கினாயா அப்படி என்று கேட்கும் பொழுது, மனது ஏதோ படபடுத்து கொண்டுதான் இருந்தது. என்னையே அறியாமல் ஒரு அசதியில் நான் தூங்கிவிட்டேன். இப்பொழுது எனக்கு வயிறு பசிக்கிறது. கையில் காசு ஏதும் இல்லை. எங்கு செல்வது என்று எனக்கு தெரியவும் இல்லை. நான் விழித்தவுடன் என் கண்ணில் நீங்கள் தான் பட்டீர்கள் ஐயா என்று கூறுகிறான் அந்த மனிதன். அதை கேட்டுவிட்டு அந்த முதியவர், ஓ அப்படியா, நீ இப்பொழுது பசியில் இருக்கிறாய், உனக்கு உணவு தேவை, ஒன்று செய், நீ என்னுடன் வா அப்படி என்று அவர் கூப்பிடுகிறார். இந்த மனிதனும் சரி, இவருடனே நாம் போகலாம், ஏதாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த மனிதருடன் இந்த மனிதர், அதாவது அந்த முதியவருடன், அந்த பெரியவருடன் இந்த மனிதர் செல்கிறார். இந்த பெரியவர் எங்க போறார்னா, கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது. அந்த ஆசிரமத்துல நிறைய மனுஷங்க இருக்காங்க. அதாவது வயதான முதியவர்கள் இருக்காங்க, சிறு குழந்தைகள் இருக்காங்க, அந்த மாதிரி இளவயது ஆட்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆசிரமம் என்னுடையது தான். இங்கு உணவுக்கு என்றுமே பஞ்சம் கிடையாது. நீ விரும்பியவாறு எவ்வளவு வேண்டாலும் சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டுட்டு ஒரு குடில் ஒன்று, நிறைய அந்த இடத்துல குடில் இருக்குது. அதாவது குடில் அப்படின்னா சின்ன சின்ன குடிசைகள். அதில் ஒரு குடிசையை கையை காமிச்சு, இதில் தான் நான் இருப்பேன், உணவு சாப்பிட்டு விட்டு என்னை பார் என்று கூறுகிறார். ஐயா, இது உங்களுடைய இடமா அப்படின்னு கேட்கும்போது, ஆம், என்னுடைய இடம்தான். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னுடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார்? இவர்களுக்கெல்லாம் வீடு வாசல்கள் என்று கிடையாதா அப்படி என்று இந்த மனிதன் விசாரிக்க, இந்த முதியவர்கள், இந்த குழந்தைகள், இவர்கள் எல்லாம் அனாதையாக அலைந்து கொண்டு இருந்தவர்கள், ஆதரவு கொடுக்க ஆட்கள் இல்லாமல் அலைந்து கொண்டு இருந்தவர்கள். இறைவன் எனது கண்ணில் காட்டினான். அவர்களுக்கு நான் என்னால் இயன்ற உதவிகளை செய்து அடைக்கலம் கொடுத்து கொண்டு வருகிறேன்
அதோ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் இல்லாதவர்கள், அவர்களுக்கும் இங்கே அடைக்கலம் உண்டு அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் சென்று விட்டார். அப்போ அந்த ஆள் என்ன செய்யறாரு, அப்படியே போறாரு. வரிசையா போகும் பொழுது எந்த இடத்துல உணவு கொடுக்குறாங்கன்னு அவருக்கு தெரியல. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க அங்க உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவரை பார்த்துட்டு, நீ புதுசா இங்க வந்திருக்கியா, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஆமா, நான் ஒன்றும் புரியாத ஒரு நிலையில், என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தேன். கடுமையான பசி எடுத்தது. இந்த முதியவரை கண்டேன், அவரிடத்தில் உதவி கேட்டேன், அவர் என்னை இங்கு அழைத்து வந்துள்ளார் என்று கூறினார். சரியான இடத்துக்கு தான்ப்பா வந்திருக்க. இவர் யார் தெரியுமா? இந்த பெரிய மனுஷன் எவ்வளோது மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இவர் நினைச்சிருந்தா அரண்மனை மாதிரி வீடு கட்டி அழகாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா அனாதையாக விடப்பட்ட மனிதர்களுக்கு ஆதரவளிக்கிறார் இந்த மனிதர். இதே மாதிரி இதயம் எத்தனை பேருக்கு இருக்கும்? நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா, சாப்பாடு எங்கே கொடுக்குறாங்கன்றது அந்த மூதாட்டி வழிகாட்டுது. அந்த மூதாட்டி கை காட்டிய இடத்தில் போய் உணவருந்து விட்டு நிம்மதியாக தனது தாகத்தையும் தண்ணீர் குடித்து தீர்த்து விட்டு அந்த குருஜி, அதாவது அந்த முதியவர், அவர் சொன்ன அந்த இடத்திற்கு, அந்த குடிலுக்கு அந்த மனிதர் திரும்பி வருகிறார். உள்ளே வர்றாரு. உள்ளே வா என்று தைரியமாக ஒரு குரல் உண்டு. அந்த முதியவர் தான் கூப்பிடுகிறார். அப்பொழுது பார்த்தா அவர்கிட்ட நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த முதியவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, இன்றைக்கான பாடம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடையாது, நம்மளுடைய இந்த இடத்தில் சிறு குட்டை ஒன்று இருக்குது இல்லையா, அங்கேதான் உங்களுக்கான பாடம் என்று இருக்கிறது என்று கூறினார். உடனே எல்லாரும் எழுந்து போனாங்க. ஒரு குட்டை, அதாவது குளம் சிறிய அளவில் இருக்கிறது அந்த இடத்தில். உடனே என்ன பண்றாரு அந்த குருஜி, அதுல உள்ள சில மாணவர்களை அழைத்து ஏதோ காதில் கூறுகிறார். உடனே அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். சென்று அங்கிருந்து நிறைய செடிகளை கொண்டு வருகிறார்கள். பசுமையான செடிகள் நிறைய கொண்டு வரப்படுகிறது. அந்த செடிகளை ஒவ்வொருவரும் எல்லோரும் பகிர்ந்து எடுத்து கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த மனிதர் இடத்திலும் சில செடிகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன செய்யறாரு, 2 தரப்பா பிரிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், உதாரணத்திற்கு ஒரு 50 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் 25 நபர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு 25 நபர்கள் இன்னொரு பக்கமும் அந்த மனிதர் பிரிக்கிறார். பிரித்துவிட்டு கூறுகிறார், முதலில் உள்ள 25 நபர்களை கூப்பிட்டு இந்த செடிகளை அழகாக நட்டி விடுங்கள், நன்றாக ஆழமாக ஊண்டி நட வேண்டும், மேலோட்டமாக நடாதீர்கள், நன்றாக ஆழமாக நட்டு விடுங்கள், நட்டுவிட்டு அதற்கு தண்ணீரை ஊற்றிவிட்டு சென்று விடுங்கள். அப்போ நல்லா அழகா வரிசையா கண்ட மேனிக்கு இல்லாம அழகா நடுறாங்க. நல்ல ஆழமா அந்த செடியுடைய வேர்களோட தான் அந்த செடி சின்னதா இருக்கு. அதனால ஆழமான இடத்துல ஊண்டி விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, தண்ணீரை ஊற்றி விட்டு அந்த 25 நபர்களும் அங்கிருந்து சற்று நகர்ந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து 25 பேர், அதுல இந்த ஆளும் ஒண்ணு. அவர்களை அழைத்து, நீங்கள் இந்த பகுதியில், அதற்கு நேர் எதிரே இந்த பகுதியில் 25 செடிகள் இருக்கிறது அல்லவா, அதனை நட்டுவிட்டு நில்லுங்கள். ஆனால் இந்த செடிகள் ஆழமாக நடப்படக்கூடாது, கொஞ்சம் மேலாக நட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த ஆள் என்ன நினைச்சுக்கிறாரு, சோ இந்த ஒவ்வொரு செடி ஒவ்வொரு ரகம் இருக்கும். சில செடிகளை ஆழமாக நட வேண்டும் போல் இருக்கிறது, சில செடிகளை மேலாக இருக்கக்கூடிய மண்ணில் தான் நடணும் போல் இருக்கிறது. அதை தான் இவர் இந்த பெரியவர் பிரிச்சு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப ஆழம் இல்லாமல் கொஞ்சம் மேலோட்டமாக அந்த செடியை நட்டு விடுகிறார்கள். நட்டு விட்டு தள்ளி எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீர் ஊற்றியாச்சு. நீர் ஊற்றி விட்டு எல்லோரும் இப்பொழுது உங்களுக்கென்று உள்ள பணிகளை போய் சொந்த வேலைகளை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அனுப்பிடுறாரு. இன்றைய வகுப்பு முடிந்து விட்டது அப்படின்னு எல்லாரும் போய் அவங்க இடத்துல தனக்கென்று செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கிறார்கள். மறுநாள்
இப்போ அதற்கிடையில் சில நபர்கள் மூலியமாக இந்த ஆசிரமத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது, எந்த நேரத்தில் நாம் என்ன பணி செய்ய வேண்டும், இதெல்லாம் இந்த மனிதர் தெரிந்து கொள்கிறார். அவருக்கென்று ஒரு இடம், ஒரு குடில் ஒன்று ஒதுக்கப்படுகிறது. அப்போ அதில் அவர் தங்கிட்டு இருக்கார். அப்போ மறுநாள் ஒவ்வொரு நாளும் இந்த பெரியவர் பாடம் எடுக்கிறார். என்ன பாடம் எடுக்கிறார் தெரியுமா? ஆங்கிலமோ தமிழோ அறிவியலோ இல்லை, கணிதமோ இல்லை. இவர் எடுப்பது எல்லாம் வாழ்க்கை பாடம். இந்த மனிதர் வாழ்க்கை பாடம் எடுக்கிறார். வாழ்க்கை பாடம் என்பது என்ன அப்படி என்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம கடந்து செல்லக்கூடும், எப்படி இந்த உலகம் நம்மை புரட்டி எடுக்கும், எப்படி நம்ம அதிலிருந்து வெற்றி பெறுவது, எப்படி நாம் நம்மை திடமாக வைத்துக் கொள்வது, மன உறுதியுடன் இருப்பது என்று வாழ்க்கை பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அந்த பெரியவர். அப்பொழுது திடீரென்று இல்லை, அன்றைய வகுப்பு முடிந்து விடுகிறது. இவ்வாறு தினமும் வகுப்பு நடந்து முடிந்து விடுகிறது. தினமும் இந்த மனிதரும் கலந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த மனிதர் எப்பொழுதெல்லாம் உறங்க செல்கிறாரோ அவருக்கு உறக்கம் லேசில் வரவே இல்லை. அவ்வளவு சுலபமாக அந்த மனிதருக்கு உறக்கம் வரவே இல்லை. ரொம்ப உடல் அசதி ஏற்பட்டு இருந்தால் மட்டுமே அவர் உறங்குகிறார். ஏனென்றால் அவர் இங்கு இருந்தாலும் அவருடைய சிந்தனை எல்லாம் அவர் விட்டு வந்த அந்த குடும்பத்திலேயே இருக்கிறது. என்ன செய்கிறார்களோ நாம் இல்லாமல், அங்கு என்ன நடக்கிறதோ, யாருக்கு என்ன நிலைமையோ என்ற ஒரு எண்ணம் அந்த மனிதரை வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. அவர் அதனுடைய நேரத்தை ஓட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். தன்னை அறியாமல் ஒரு நேரம் வந்தவுடன் உறங்கி விடுகிறார். இப்படிதான் நாட்கள் நகருகின்றன. இவ்வாறு சில நாட்கள் ஓடிவிட்டது. ஒரு நாள் அதே போன்ற அந்த பெரியவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு லேசான காத்து ஒன்று அடிக்கிறது. இதற்கிடையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தினமும் அந்த கன்றுகளை நட்டார்கள் அல்லவா, அதில் தினமும் போய் எல்லோரும் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிவிட்டு பராமரித்து விட்டு வர வேண்டும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. செடிகளை நட்டுவிட்டு வந்துவிட்டால் போதுமா? தினமும் பராமரித்தார் தானே அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் தினமும் நடக்கிறது. அன்று லேசான காத்து ஒன்று வீசுகிறது. அதை கவனித்த அந்த முதியவர் என்ன செய்தார்? தனது வகுப்பை நிறுத்திவிட்டு உடனே அனைவரும் அந்த குளத்தின் பக்கம் வாருங்கள், நான் முதலில் செல்கிறேன் என்று வேகமாக சென்று விட்டார். பின்னர் அனைவரும் ஓடோடி வருகிறார்கள் அந்த பெரியவரின் பின்னால். பார்த்தா காத்து அடிக்குது. எல்லோரும் இங்கேயே அமருங்கள் என்று அதன் ஒரு பகுதியில் அமர சொல்கிறார். மண்ணிலே அனைவரும் அமர்ந்து விட்டனர். அதில் அந்த நபரும் இருக்கிறார். அந்த குடும்பத்தை விட்டு ஓடி வந்தார் இல்லையா, அந்த நபரும் அதில் இருக்கிறார். அப்பொழுது என்ன நம்ம இதுல கவனிக்க வேண்டி இருக்கிறது என்று அனைவரும் கூர்ந்து பார்க்கிறார்கள், இந்த நபரையும் சேர்த்து. அப்பொழுது காத்து நன்றாக அடிக்கும் பொழுது நடப்பட்ட செடிகள் எல்லாம் ஒரு பக்கமாக சாய்கிறது, ஒரு பக்கமாக இப்படியே சாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் பின் காத்து கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்று விடுகிறது. சாய்ந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நின்று விட்டன. கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த பெரியவர் அனைவரையும் பார்த்து, நீங்கள் நடந்ததை கவனித்தீர்களா என்று கேட்க, அனைவரும் கவனித்தோம் என்று கூறுகிறார். பின்பு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காத்து நல்லா வீசுதுங்க. இந்த வாத்தி வேறொரு பக்கத்துல காத்து அடிக்குது, திசை மாறி. அதனால் அந்த காத்து அடிக்கும் பொழுது இந்த தடவை இந்த செடிகள் எல்லாம் இந்த பக்கமாக அதன் எதிர் திசையில் இப்படி சாய்ந்து கொண்டே இருக்கிறது. நன்றாக சாய்ந்து விட்டு அதன் பின் காற்று குறைய குறைய மறுபடியும் நிமிர்ந்து நிற்கிறது. இதையும் அனைவரும் கவனித்தீர்களா என்று அந்த பெரியவர் கேட்க, அனைவரும் கவனித்தோம் என்று கூறுகின்றனர். இந்த மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இவருக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. அதன் பின் சற்று நேரத்துக்கு பின்பு காற்று கொஞ்சம் வலுவடைகிறது. வலுவடைந்து கொண்டே போகிறது. அதாவது இந்த பக்கமும் செடிகள் சாய்கின்றன, இந்த பக்கமும் செடிகள் சாய்கின்றன. ஒரு கட்டத்தில் செடிகள் எல்லாம் நன்றாக ஆட ஆரம்பித்து விட்டன. நடனம் ஆடுவது போன்று இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஆட ஆரம்பித்து விட்டன. ஒரு கட்டத்தில் காத்து நன்றாக வலுத்து கொண்டே போகிறது. அப்பொழுது நன்றாக வலுத்து கொண்டே போன காற்றில் செடிகள் எல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே சாய்ந்து நன்றாக சாய்ந்தே விட்டன.
காற்று தொடர்ந்து அடித்து கொண்டு இருந்தது. அதில் சில செடிகள் அப்படியே வீழ்ந்து விட்டன. நடப்பட்ட செடிகளில் சில செடிகள் அப்படியே தரையோடு தரையாக வீழ்ந்து விட்டன. சில செடிகள் கொஞ்சம் தாக்கு பிடித்து இருந்தது. சில செடிகளில் அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து இருந்தது. இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ காற்று எல்லாம் நன்றாக அடித்து முடிந்து விட்டது. ஒரு அமைதி. அதன் பின் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் என்ன இங்கே நடந்திருக்கிறது என்று புரிகிறதா என்று அந்த பெரியவர் கேட்க, இந்த தடவை யாரிடத்திலிருந்தும் எந்த பதிலும் இல்லை. ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது இந்த பெரியவர் விளக்குகிறார். குறிப்பாக அந்த நபரை அழைத்து, அந்த மரத்தடியில் படுத்திருந்து இவரிடத்தில் வந்து சேர்ந்தார் அல்லவா, தன் குடும்பத்தை அப்படியே விட்டு சுமை தாங்க முடியாமல், கஷ்டம் தாங்க முடியாமல் அப்படியே விட்டு வந்த அந்த நபரை அழைத்து, உனக்கு இதில் என்ன தெரிகிறது, என்ன புரிந்து கொண்டார், இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த நபரோ, பெரியவரே, ஒன்றும் நினைத்து கொள்ளாதீர்கள், சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது சிரித்துக்கொண்டே அந்த நபர் கூறினார், இந்த செடிகளை நாம் தான் நட்டோம் அல்லவா? ஆம் என்றார் அந்த நபர். எல்லாம் எந்த நேரத்தில் நடப்பட்டது? எல்லாம் ஒரே நேரத்தில் தான் பெரியவரே நடப்பட்டது. ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணீர் ஊற்றப்பட்டது என்று இந்த பெரியவர் கேட்க, எல்லா செடிகளுக்கும் ஒரே அளவு தண்ணீர் தான் ஊற்றப்பட்டது. சரி, இப்பொழுது நான் வேறு விதமாக கேள்விகளை கேட்கிறேன். முதலில் காற்று அடித்தது போது இந்த செடிகளிடத்தில் என்ன மாற்றத்தை நீ கண்டாய்? செடிகள் எல்லாம் ஒரு பக்கமாக சாய்ந்தன. அதன் பின் என்ன நடந்தது என்று பெரியவர் கேட்க, அதன் பின் சற்று காற்று நின்றது. அதனால் குடிந்து கொண்டிருந்த அந்த செடிகள் சற்று நிமிர்ந்தன. கொஞ்ச நேரம் அவைகள் எல்லாம் நின்று கொண்டிருந்தன என்றார் அந்த மனிதர். ஓ, இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாய் இல்லையா? இதற்பின் நான் கூறுகிறேன் கேள் என்று கூறிய அந்த பெரியவர் சொல்லுகிறார், காற்றடித்தது. காற்று எந்த திசையில் அந்த செடிகளை தள்ளியதோ அந்த திசையில் அந்த செடிகள் எல்லாம் போய் விழுந்து கிடந்தன. அதன் பின் காற்று தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டு நின்றது. திரும்பியும் அந்த செடிகள் நிமிர்ந்து நின்றன. படுத்தே இருக்கவில்லை, திரும்பியும் அது நிமிர்ந்து நின்றது. அதன் பின் சற்று நேரம் கழித்து காற்று வேறு பக்கமாக வீசியது. அப்பொழுது இந்த செடிகள் எல்லாம் வேறு பக்கமாக திரும்பின. எவ்வளவு நேரம் அங்கு கிடைக்க வேண்டி இருந்ததோ அந்த திசையில் அப்படியே கிடந்தன. அதன் பின் சற்று காற்றின் வேகம் குறைந்து முழுவதுமாக நின்றது. திரும்பியும் அந்த செடிகள் நிமிர்ந்து கொண்டன. படுக்கையில் இருந்த அந்த செடிகள் தன்னை நிமிர்த்தி கொண்டு நின்றது, நிலையாக நின்றது. அதன் பின் மிக பெரிய ஒரு காத்து வந்தது, புயல் போன்று. அப்பொழுது அங்கேயும் இங்கேயும் எந்த இடத்தில் நாம் நிற்க முடியும் என்று ஒன்றும் புரியாமல் அங்கேயும் இங்கேயும் அல்லாடி இறுதியில் அந்த காற்றுடன் ஈடுகடுத்து ஏதோ ஒரு திசையை நோக்கி அந்த செடிகள் நின்று விட்டன. அந்த காற்றுக்கு எந்த செடிகள் எல்லாம் தன்னை இந்த பக்கம் காத்து வீசினால் அந்த பக்கம், அந்த பக்கம் வீசினால் இந்த பக்கம் என்று நடனமாடி இறுதியில் ஏதோ ஒரு நேரத்தில் காற்றுடன் முட்டி மோதி ஒரு திசையில் அந்த செடிகள் எல்லாம் நின்று விட்டன. இல்லையா? கவனித்தீர்களா? இந்த காற்றில் தாக்கு பிடித்து காத்து அடிக்கும் திசையினெல்லாம் எந்த அளவுக்கு தன்னை பாதுகாக்க கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு போராடி நின்ற செடிகளே இன்று நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றன. அந்த காற்றின் அழுத்தம் தாங்காமல் ஒரு பக்கமாக சாய்ந்து 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 கொஞ்சம் கூட போராடாமல் நின்று கொண்ட செடிகள் எல்லாம் இன்று மடிந்து விட்டன. கீழே விழுந்து கிடக்கின்றன அந்த செடிகள், அங்கே பாருங்கள் அப்படி என்று கூறுகிறார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு தடவை பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனைக்கு ஈடு கொடுத்துத்தான் போக வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். அதை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு நிம்மதியான உறக்கம் இருந்ததா? இல்லை. நீ எங்கே சென்றாலும் உனக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்காது. வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்றால் இந்த செடிகளையும் காற்றையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டுங்கள். அனைவரும் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வரும்போது ஒரு பக்கம் உங்களை சாய்க்கும். அதன் பின் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை ஓயும். நிமிர்ந்து நின்று விடுங்கள். அதன் பின் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் வேறு ஒரு பிரச்சனை வேறு ஒரு திசையில் இருந்து வரும். அப்பொழுது அதற்கும் சற்று தலை கொடுத்து விடுங்கள். அதன் பின் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்பொழுது நிமிர்ந்து நின்று விடுங்கள். என்றாவது ஒரு நாள் இப்படியெல்லாம் நடக்குமா என்கிற பிரச்சனை கூட வாழ்க்கையில் ஏற்படலாம்.
அப்பொழுது மிகவும் வலுவுடன் நின்று இங்கேயும் அங்கேயும் இந்த செடிகள் நடனம் ஆடியது இல்லையா, தன்னை காத்து கொள்வதற்காக. அதை போன்ற சற்று நடனம் ஆடுவது போல் கொஞ்சம் போராடி விடுங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கும் ஒரு அழகிய முடிவு உண்டு. வாழ்க்கையில் நிரந்தரம் என்பது எதற்குமே கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட மனித குலம் நம்மளுக்கே ஒரு முடிவு இருக்குது. எக்ஸ்பைரி டேட் எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா? என்றும் நிலைத்திருப்பது யார்? படைத்தவன் இறைவன் மட்டுமே. அவன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்றும் நிலைத்திருப்பவன். அதை தவிர்த்து எதிர்மே நிலைத்து இருப்பது என்று ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அப்படிங்கும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அப்போ அந்த கடுமையான காத்தில் இந்த செடிகள் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஆடி 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 கடைசியில் நிலை கொண்டு நின்றதல்லவா? அப்படித்தான் நாமும் கொஞ்சம் ஆடுவோம். காலம் நம் பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை கொஞ்சம் ஆட்டி வைக்கும். அப்பொழுது நாம் கொஞ்சம் ஆடிவிட்டு அதன் பின் அது பிரச்சனைகள் தானாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்பொழுது நாம் நிலையாக நின்று விடுவோம். இதை கண்டு ஓடாதீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை கண்டு ஓட ஆரம்பித்தால் யாருமே குடும்பத்துடன் வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் கஷ்டம் என்பது இல்லாத மனிதர்கள் என்று நீங்கள் ஒருவரை அழைத்து வாருங்கள், யாருமே கிடையாது. புதிதாக பிறந்த குழந்தை, அந்த குழந்தை அதற்குத்தான் ஒண்ணுமே புரியாது. அந்த தாய் தந்தை அரவணைப்பில் அது இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வர 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 எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இல்லையா? அப்பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட்டு நம்ம ஓட நினைக்காம அதனோடு சேர்ந்து போராடி நாம ஜெயிச்சு வாழணும். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். என்ன நடக்கும் அப்படி என்று அனைவரும் கேட்க, இது 4 நாட்களுக்கு பிறகு நான் இதே இடத்திற்கு உங்களை அழைத்து வருகிறேன். அப்பொழுது என்ன நடக்கும் என்கிறது உங்களுக்கே தெரியும். அதற்கு பின் சற்று இங்கே பாருங்கள் என்று ஒன்று காமிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, 2ஆக பிரித்தார் அல்லவா? 50 செடிகளில் 25 25 என்று. இப்போ அந்த பிரச்சனைகள் நன்றாக, அதாவது இந்த காத்தை தான் உதாரணத்துக்கு பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொண்டோம் இல்லையா? இந்த காத்து வேகமாக ஒரு கட்டத்தில் அடிக்கும் பொழுது அதற்கு தன்னை இங்கும் அங்குமாக ஆட்டி ஓரளவுக்கு மண்ணில் இறுக்கமாக பிடித்து கொண்டு நிலைத்து நின்ற செடிகள் கொஞ்சம் அதனிடத்தில் இருந்து இலைகள் எல்லாம் கொட்டப்பட்டு இருந்தது. சிறு மொட்டுக்கள் அதில் வந்து இருந்தது. அவைகளும் கொட்டப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த செடிகள் சாய்ந்தோ இல்லை நிமிர்ந்தோ ஏதோ ஒரு கோணத்தில் இப்பொழுதும் மண்ணில் நின்று கொண்டுதான் இருக்கிறது நிலையாக. எந்த செடிகள்? ஆழமாக ஊண்டப்பட்டு இருந்த அந்த செடிகள். அதே சமயத்தில் ஆழமாக ஊண்டப்படாத கொஞ்சம் மேலோட்டமாக ஊண்டப்பட்டிருந்த செடிகள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த காத்தோட அந்த சக்தியின் காரணமாக தன்னால் நினைத்து நிற்க முடியாமல் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, எல்லா செடியும் வேருடன் அப்படியே பிடுங்கி 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 அந்த இடத்துல யாரோ பிடுங்கி போட்டார் போல் வேருடன் அப்படியே கிளம்பி கீழே விழுந்து கிடக்குது. எல்லாமே 25 செடிகளும் செத்து விட்டன. மண்ணை விட்டு வெளியே வந்து கிடக்குது. இதில் இல்லாத பாடம் உங்களுக்கு வேறு எங்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆழமாக ஊண்டப்பட்டு இருந்தது அந்த செடிகள். தங்களை இவ்வளவு காத்தின் வேகத்திலும் பாதுகாத்து கொண்டு அது நிற்கிறது. அது ஆழமாக ஊண்டப்படுவது என்பதுதான் மனிதர்களான நமக்கு நாம் ஆழமாக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. எப்படியும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதிலிருந்து நாம் மீண்டு விடுவோம். நம்மளுக்கென்று ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. நம்மை படைத்த இறைவன் கைவிட மாட்டான். இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறான் என்றால் இதற்கு பின் ஒரு பிரகாசமான எதிர்காலம், பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவிற்கு, நம்ம கஷ்டம் பட்டோமா அப்படின்னு சிந்திக்கும் அளவிற்கு ஒரு அழகான எதிர்காலம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதை சென்று அடைய வேண்டும் என்றால் இந்த சிறிய பிரச்சனைகளை நாம் முட்டி மோதி காலத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அதுதான் மன உறுதி. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்றால் நம்ம மனசுல ஆழமா இருக்கணும், மேலோட்டமா இருக்கக்கூடாது. அதாவது மேலோட்டமாக இருப்பது என்றால் ஒரு சந்தேகத்துடன் நாம் இந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்து விடுவோமா, இது நம்மை அப்படியே அழித்து விடுமா,
இது நம்ம எங்கே கொண்டு போய் செல்லும்? இதிலிருந்து மீளுவோமா, மீள மாட்டோமா? ஒரு சந்தேகத்துடன் இருப்பதுதான் ஆழமாக விதைக்கப்பட்ட நம்பிக்கை ஆகாது. ஆழமான நம்பிக்கை ஒரு சந்தேகத்துடன் இருப்பதற்கு பேர் ஆழமான நம்பிக்கை இல்லை. சந்தேகம் என்பது துளி கூட வரக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் மீண்டு எழுவேன், எனக்கு அந்த சக்தியை என்னை படைத்தவன் கொடுப்பான். இன்று கஷ்டத்தை கொடுக்கிறவன் இதற்கு முன் எனக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுத்திருக்கிறான். நான் நன்றி கெட்டவனாக இருக்க மாட்டேன். இதற்கு பின் இதை நான் ஜெயித்து விட்டால் இதற்கு பின் எனக்கு பெரும் சந்தோஷம் ஏதோ ஒன்று காத்திருக்கிறது. கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீளுவேன். என்னால் முடியவில்லை என்றாலும் என்னை படைத்த இறைவன் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீள வைப்பான். அதுதான் நம்பிக்கை ஆழமா. அதே இதுலேருந்து மீண்டு விடுவோமா, இதனால் ரிசல்ட் என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, அப்படி என்று ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்று சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இல்லை என்றால் உங்களது நம்பிக்கை இந்த ஆழமாக ஊண்டப்படாத இந்த செடியை போன்றது தான். ஆழமான நம்பிக்கை உங்களிடத்தில் இல்லை. நம்பிக்கை வலுவாக இருந்தால் அந்த நம்பிக்கையே நம்மளை வாழ வைக்கும். ஒரு மனிதர் ஒரு கடுமையான ஒரு உடல் பிரச்சனையால் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போது அவர் அந்த நோயோடு போராடுறாரு. அவர் ஐயோ இது மாதிரி நோய் வந்துருச்சு, நான் என்ன ஆகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அவர் என்னதான் ட்ரீட்மெண்ட்டு பண்ணாலும் அவர் எழுந்திருப்பார் என்பது சந்தேகம்தான். இதே எவ்வளோதோ கேஸுங்க எத்தனையோ பேர் சொல்லி இருக்கார்கள். தன்னுடைய இப்போ மருத்துவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை சில பதிவுகளில் பார்க்கலாம். அவர்கள் ஷேர் செய்யும் பொழுது இந்த மனிதர் பிழைத்து விடுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கே கிடையாது. ஆனால் அவரிடத்தில் இருந்த மன உறுதி, நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார். ஒரு மிராக்கள் நடந்துருச்சு. அந்த மனிதர் பிழைத்து கொண்டார். இந்த மனிதர் பிழைத்து கொள்வதற்கு நாங்கள் பார்த்த மருத்துவத்தை விட இவர் அதன் மேல் நான் பிழைத்து கொள்வேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, இதோ இவ்வளவு மருத்துவர்கள் எனக்காக போராடி கொண்டிருக்கிறார், என்னுடைய குடும்பம் இதோ எனக்காக இறைவனிடத்தில் கையேந்து பிரார்த்திக்கிறது, நான் இன்றும் ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் எழுந்திருப்பேன், எனக்காக என் குடும்பம் காத்து கொண்டிருக்கிறது, நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நான் போக மாட்டேன், நான் மீளுவேன் இதிலிருந்து, அப்படி என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவர்களை குணப்படுத்தும். வாழ்க்கையில் எப்போதுமே நம்பிக்கையை ஆழமாக வைக்க வேண்டும். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். இதோ ஆழமாக ஊண்டப்பட்ட செடிகள் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து நிற்கிறது பாருங்க. ஏதோ ஒரு கோலத்தில் அதிலிருந்து சில இலைகள் உதிர்ந்து விட்டன, சில மொட்டுக்கள் உதிர்ந்து விட்டன. ஆனாலும் அதாவது நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது சில நஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம். அந்த நஷ்டங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்றால் சில பேருக்கு அது சொத்துக்கள் பொருட்கள் பறி போவது அந்த மாதிரியாக இருக்கலாம். சில பேருக்கு உறவுகள் இல்லாமல் போவது அதே மாதிரியாக இருக்கலாம். வேறு சிலருக்கு வேலைகள் பறி போவது அதே மாதிரியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக ஏதாவது இழப்புகள் வந்து சேருவது, அதுதான் இந்த செடியிலிருந்து கொட்டப்பட்ட உதிரப்பட்ட இலைகளும் மொட்டுக்களும் பூக்களும் இல்லையா? ஆனால் அதற்கு ஈடு கொடுத்து நின்றால் என்ன ஆகும் தெரியுமா? 4 நாட்களுக்கு பிறகு கூறுகிறேன் என்று சொன்னார் இல்லையா அந்த பெரியவர், அதை கூறுவார். அப்பொழுது கேளுங்கள், நான் உங்களுக்கு கூறுகிறேன் அதை. அதே போன்று ஆழமாக ஊண்டப்படாமல், அதாவது ஆழமாக ஊண்டப்படாமல் இந்த செடி இதற்கு காத்துக்கு ஈடு கொடுக்காமல் மடிந்து விட்டது. அதே போன்றுதான் ஆழமான நம்பிக்கை அல்லாத மனிதர்கள் சோர்ந்து விடுவார்கள். மடிந்து விடுவார்கள் என்று நான் கூறவில்லை, சோர்ந்து விடுவார்கள். அதே நிலையிலேயே நீடித்து கொண்டு இருப்பார்கள். புதிதாக ஒரு பெரிய நிலைக்கு வருவதற்கு அவர்கள் பெரிய அளவில் முயற்சிகள் எடுக்க மாட்டார்கள், அவ்வளவுதான். மடிந்து விடுவார்கள் என்று சொன்னால் மரணித்து விடுவார்கள் என்ற அர்த்தம் அல்ல. நம்பிக்கை உள்ளவர்கள் போராடி போராடி அவர்கள் என்ன நிலைக்கு வர ஆசைப்பட்டார்கள் அந்த நிலைக்கு வந்து விடுவார்கள். சந்தேகத்துடனே ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தங்களுடைய கஷ்டங்களிலிருந்து மீளுவதற்கு பல காலமாகும், காலதாமதம் ஆகலாம். இல்லை இதே நிலை பல காலம் நீடித்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை தான் இன்னைக்கு பெரிய விஷயம். துவண்டு விடுவார்கள், அதனால் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய நோயிலிருந்தும் நாம் வென்று விடலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தும் வென்று விடலாம். சந்தேகப்படவே கூடாது. இது இப்படி ஆயிடுமோ என்பது எந்த மாதிரியான சிந்தனைகள் யார் இடத்திலிருந்து வருவது தெரியுமா? ஷைத்தான் இடத்திலிருந்து வருவது. அதாவது ஒரு தன்னம்பிக்கையை மனிதர்கள் இடத்திலிருந்து அவன் போக்குகிறான். ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்காம நல்லதை நினைக்க வைக்காமல் கெட்டதா நினைக்க வைக்கிறது.
ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, சைத்தான் ஒஸ்வாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை நாம தான் வளர வச்சுக்கணும். என்ன பிரச்சனை நடந்தாலும் இதிலிருந்து மீண்டு விடுவோம், இதிலிருந்து என் குடும்பம் மீண்டு விடும், இதிலிருந்து நாங்கள் மீண்டு விடுவோம், எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், பழைய சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும், இல்லை அதை விட இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் எல்லாம் வாழ போகிறோம். இது பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங்னா இதனால இப்படி ஆகிவிடுமோ, இதனால் நம்ம ஒன்றும் இல்லாமல் போகி விடுவோமோ, இது நெகட்டிவ் திங்கிங். அதை அது ஒரு ஓரம் வச்சு விடுவோம், சந்தேகிக்கவே வேண்டாம். அதாவது இருக்கும் காலம் வரைக்கும், எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. இருக்கும் வரைக்கும் நாம் நல்லதையே சிந்திப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம், அதற்காக நல்ல வழியில் போராடுவோம், நம்பிக்கையை ஆழமாக விதைப்போம். கண்டிப்பா நல்லதே நடக்கும். நெகட்டிவ் திங்கிங்கே நம்ம போக வேண்டாம். அதே மீறி சில காரியம் நடந்துச்சு அப்படின்னாலும் ஸோ இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்போதான் நம்மளுடைய மனநிலை நம்மளுக்கு பாதுகாக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். நம்ம மனநிலை ரொம்ப சீராக இருந்துச்சுன்னா நம்மளோட உடல் ரொம்பவே சீராக இருக்கும். நம்பிக்கை ஆழமாக இருந்தது என்று சொன்னால் நாம் எதிலும் போராடி வெற்றி பெறுவோம். நம்பிக்கை ஆழமாக இல்லாமல் ஒரு சந்தேகத்துடனே செயல்பட்டு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப காலம் ஆகும், இல்லை என்றால் இருக்கும் நிலையிலேயே நீடித்து கொண்டு இருப்போம். இவ்வளவுதான். சரி, அடுத்தது விஷயத்திற்கு வருவோம். இந்த 4 நாட்கள் கழித்து இந்த பெரியவர் என்ன சொன்னார், 4 நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த மாணவர்களை எல்லாம் அதே இடத்திற்கு அழைத்து வந்தார். குறிப்பாக தன் குடும்பத்தை விட்டு விட்டு வந்தார் இல்லையா, அந்த மனிதரை அழைத்து கொண்டு வந்தார். அனைவரையும் நிற்க வைத்துவிட்டு, இதோ பாருங்கள், இந்த இடத்தில் உள்ள மாற்றத்தை கண்டுபிடியுங்கள் என்று சொல்ல, அதில் சில மாணவர்கள் கூறினார்கள், இதோ இங்கே மடிந்து கிடக்கிறது செடிகள், ஆழமாக ஊண்டப்படாத செடிகள், அதையெல்லாம் காய்ந்த சருகாக ஆகிவிட்டன. அதே சமயத்தில் அது அங்கு போராடி கொண்டு இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த செடிகளில் ஏதோ புதிதாக தெரிகிறது என்று சில மாணவர்கள் கூறினார்கள். நான் கூறுகிறேன், அதில் என்ன புதிது என்று நான் கூறுகிறேன் என்று சொன்ன அந்த பெரியவர் அனைவரையும் அருகில் அழைத்து அந்த செடிகளுக்கு அருகாமையில் நிற்க சொல்லி, இதோ பாருங்கள், முன்பை விட இந்த தண்டு நன்றாக வலுவடைந்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன் காத்தில் ஈடு கொடுத்து அங்கேயும் இங்கேயும் போய் சாய்ந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிலை கொண்டது இல்லையா, இப்படியோ இல்லை அப்படியோ இல்லை நேராகவோ நிலை கொண்டது இல்லையா, அதனுடைய தண்டை நன்றாக கவனிங்கள், அது எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று பாருங்கள் என்றால், சற்று செடிகள் வளர்ந்து அந்த தண்டு கொஞ்சம் பருமனாக இருக்கிறது, கொஞ்சம் தடித்து வலுவாகி இருக்கிறது. அதே போல் அதிலிருந்து பழைய இலைகள் உதிர்ந்திருந்தது இல்லையா, அந்த இடத்தில் புதிதாக பச்சை பசேல் என்று குட்டி குட்டி அழகான பசும் இலைகள் துளிர்விட்டு புதிய ரூபத்தை பெற்றிருக்கிறது அந்த செடி. இப்படிதான் வாழ்க்கை. போராடி நின்றால் நீ வலு பெறுவாய். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை வலுப்படுத்துவதற்கு, புதிய ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை, நீ அழகான எதிர்காலத்தை பெறுவதற்கு நீ இருக்கும் நிலையிலேயே இருந்து விடாமல் உன்னை கொஞ்சம் புரட்டி எடுத்து உன்னை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காக வருவது, உன்னை வலுப்படுத்த வருவது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்று அந்த மனிதர் சொல்ல வெக்கி தலை குனிந்தார். இந்த மனிதர் யார்? அந்த மரத்தடியில் தன்னுடைய குடும்பத்தை கூட பாதுகாக்க முடியாமல், பிரச்சனைகளோடு போராட முடியாமல் குடும்ப தலைவர் வந்து விட்டார் இல்லையா, வெட்கி என்ன ஒரு காரியம் நாம் செய்து விட்டோம் என்று வெட்கி தலை குனிந்தார். அவ்வளவுதான். அங்கே போய் பெரியவரிடத்தில், நான் வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டேன், இதைவிட அழகான வாழ்க்கை பாடத்தை யாரால் நடத்தி கொடுக்க முடியும்? இயற்கையை வைத்து அழகாக சொன்னீர்கள், இயற்கையிலேயே எவ்வளவு படிப்பினைகள், இந்த அறிவு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, என் நம்பிக்கை வலுவானதாக இல்லை, அதனால் என் குடும்பத்தையும் தவிக்க விட்டு நானும் ஒரு நிம்மதியற்றே இங்கு தனியாக இருந்தேன். தனியாக வந்து எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை, முன்பு இருந்ததை விட அதிக மனப்போராட்டங்களில் தான் நான் இருந்தேன். இதோ என் இல்லத்திற்கு நான் செல்கிறேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் பெரியவரை என்று சொல்ல, பெரியவர் நல்ல அழகிய புன்னகையுடன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த மனிதருக்கு நிறைய பரிசுகளையும் கொடுத்து, சிறப்பான பரிசுகளையும் கொடுத்து அழகாக வழி அனுப்பி வைத்தார். இந்த மனிதர் தன்னுடைய வீட்டை நோக்கி மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தார். நம்புங்கள், தன் வீட்டை அடைந்திருப்பார் அந்த மனிதர். தன் குடும்பத்திற்கு முன்பை விட ஒரு சிறந்த தலைவராக செயல்பட்டு எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அவர் மீண்டு வந்திருப்பார். தன் குடும்பத்தாரையும்
மீட்டு எடுத்திருப்பார். அழகான ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கையை அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்புங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, நம்புங்கள். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில நமக்குள்ள அடிக்கும் புயல் அடிக்கும், லேசான காத்துகள் அடிக்கும், இல்லை திசை மாறி மாறி அடிக்கும், இங்கேயும் அங்கேயும் தள்ளப்படுவோம். என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு புயல் கூட அடிக்கும். எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருப்போம். ஏண்டா வாழ்க்கை என்பது என்ன, ரொம்பவும் அழகா ஜாலியா இருந்துட்டு போறதுக்கான இடம் கிடையாது. நம்மளை வழிப்படுத்துகிறான் இந்த துனியாக்கு இறைவன். நம்மளை அனுப்பி இங்கே நம்மை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இறைவன் நம்மை வழிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். நம்மளை மறுமை வாழ்க்கைக்காக அவன் தயார்படுத்துகிறான். இங்கிருந்து நம்ம தயாராகிட்டு தான் இருக்கும். போராடுவோம். நம்ம வாழ்க்கை கூட வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை வலுப்படுத்துவதற்காக தான் இறைவன் கொடுக்கிறான். அவன் நம்மளை பெரிதாக சந்தோஷமாக வாழ வைப்பான் என்ற நம்பிக்கையுடன் நாம் என்ன செய்வோம், ஒரு போர்க்களத்தில் போராடுவது போல் அழகாக போராடுவோம். வெற்றி நிச்சயம். நம்ம நம்பணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மன உறுதி, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப ஆழமாக இருக்கணும். எப்பொழுதும் நல்லதையே சிந்திக்கணும். இந்த நெகட்டிவிட்டி தான் நம்மளை, அந்த எண்ணம் தான் நம்மளை கொல்லும். இந்த சிந்தனைகள் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ, இந்த அந்த அச்சம் தான் நம்மளை கொல்லும். அதை கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஆனால் அது அவ்வளவு இலகு அல்ல. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த அச்சம் இயற்கையாக வரும். அதுதான் சோதனை. ஸோ முடிஞ்ச அளவு அந்த அச்சத்தை நெகட்டிவ் திங்கிங், தப்பாக ஒரு காரியம் நடந்து விடுமோ என்ற சிந்தனையை கொஞ்சம் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு தள்ளி வைப்போம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லதே நடக்கும். இந்த பிரச்சனையை கொடுத்த இறைவன் நமக்கு இதிலிருந்து ஒரு அழகிய தீர்வை கொடுப்பான். இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது. இது நம்மை வலுப்படுத்துவதற்காக வந்தது தான். இதில் நாம் வெற்றி கொள்வோம். அந்த சக்தி நமக்கு இருக்குது. அதனால தான் இறைவன் நம்மளுக்கு அந்த சோதனையை கொடுத்துருக்கான். நம்ம மீது நம்பிக்கை வைக்கணும். நம்ம மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா, வேண்டாம். படைத்தவன் மீது நம்பிக்கை, அவன் காப்பாற்றுவான். அழகாக எல்லா விஷயத்திலையும் போராடுவோம். வாழ்க்கை பூரா யாருக்குமே பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் உலகத்தில் கிடையாது என்பது எவ்வளவு 100% உண்மையோ அதே போன்று எப்பொழுதுமே பிரச்சனையோடு இருக்கின்ற மனிதர்கள் என்று யாரும் கிடையாது. கொஞ்ச காலம் கஷ்டமாக இருந்தால் கொஞ்ச காலம் சந்தோஷமாக வசந்தமாகத்தான் இருக்கும். எல்லாம் மாறி மாறி வரும். ஏன் கஷ்டம் வருது அப்படின்னாக்கா, அதற்கு பின் வரக்கூடிய சந்தோஷத்தை நாம் முழுவதுமாக அனுபவிப்போம். அப்படி ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கு இப்படி ஒரு காலம், அடடா நன்றி இறைவனே அப்படி என்று மனதார கூற வேண்டும் இல்லையா? அதற்கு தான் எல்லாம் மாறி மாறி தான் வரும். கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான முடிவே இருக்கும். நல்லா தான் வாழ போறீங்க. நம்ம எல்லாம் நல்லா தான் வாழ போறோம். தைரியம் இழக்காமல் என்ன பிரச்சனைகள் வளர்ந்தாலும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு போராடி வாழ்வோம். நம்பிக்கையை ஆழமாக ஊன்றுனா எல்லாமே வெற்றி தான். எதற்கும் பயப்படாதீங்க. இறைவன் நம்மளுக்கு துணையாக இருக்கிறான். நம்ம தனியாக இல்லை. அதனால எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவோம். எல்லாத்துக்கும் பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது. பிரச்சனை வர இடத்திலேயே நின்று அதனுடன் போராடி வெற்றி பெறுவோம். மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்க ஆசை. இறைவன் நாடினா இன்ஷா அல்லாஹ் சந்திப்பேன். மறந்து விடாதீர்கள், ஹோம் மேக்கர் நஃபீலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் அவுட் ஆகும். ஸோ மறக்காதீங்க, ஹோம் மேக்கர் நஃபீலா. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.